ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதிதாக 1 கோடி பேருக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பை தமிழக அரசு மறுபடியும் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இதில் அந்த 1 கோடி பேருக்குமே 1000 ரூபாய் கிடைக்குமா அப்படிங்கிறதான் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யார் யார் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வரக்கூடிய ஜூன் 4ஆம் தேதி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் கிட்டத்தட்ட 9000 இடங்களில் இந்த அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் அரசு சார்பில் நடக்க போகுது. ஸோ யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அதில் கலந்துக்கிட்டு நீங்க மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அதை பத்தின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதாவது என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் 1 கோடி பேர் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே கிடைக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக 1 கோடி பேர் வரை விண்ணப்பிக்க வாய்ப்புள்ளது என்பதால் அனைவருக்கும் ரூ. 1000 கிடைக்குமா என்பதை தெரிந்து கொள்வோம். தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தாங்களும் பயனாளிகளாக சேர வேண்டும் என்பது தமிழ்நாட்டு பெண்களின் பெரும்பான்மையானோரின் எதிர்பார்ப்பும் விருப்பமாக இருக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு இன்னும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கல. ஸோ அவங்க எல்லாருமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சில ரீசன்னால அவங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சு, சில சிஸ்டமேட்டிக்காக ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ நிறைய பேருக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காம இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே சுமார் 1,14,00,000 பேர் பயனாளியாக இருக்கும் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு 2ஆம் கட்டமாக விரிவுபடுத்துவதாக அறிவித்துவிட்டது. ஜூன் 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் 9,000 சிறப்பு முகாம்கள் நடக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 9,000 சிறப்பு முகாம் தமிழ்நாடு முழுமைக்கும் நடக்குது. ஸோ அதில் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம், மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது அந்தந்த பகுதிகளில் நடக்கும் சிறப்பு முகாமில் கலந்து கொண்டு இந்த திட்டத்தில் இதுவரை பயனாளிகளாக இல்லாதவர்கள், ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்துள்ளார். அதாவது புதுசாக ரேஷன் கார்டு வாங்கியிருப்பீங்க, புது மேரேஜ் கப்பல்ஸாக இருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய பேர் ஆல்ரெடி ரேஷன் கார்டு வச்சுருப்பீங்க, இதுக்கு அப்ளை பண்ணாமல் இருந்திருப்பீங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாமே இந்த ஜூன் 4க்கு அப்புறம் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிருக்கும்ல, அவங்களும் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது லட்சக்கணக்கானோர் தங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் கிடைக்கவில்லை என வருத்தத்தில் இருந்ததுடன் தொடர்ச்சியாக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோரிடம் இதை புகார்களாக தெரிவித்தனர். தகுதிகள் இருந்தும் தாங்கள் இந்த திட்டத்தில் தேர்வு செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டினர். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஏழ்மை நிலையில் இருந்தும் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காம இருந்துச்சு. இதுக்கு நிறைய இடத்துல மக்கள் அவங்களோட கோரிக்கைகளை வச்சாங்க. அதை தான் மெயினாக நம்ம பார்த்துருக்கோம். இதனைத் தொடர்ந்தே தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவுபடுத்துகிறது. ஸோ நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் இப்போ மறுபடியும் பெரிய அளவில் விரிவுபடுத்துகிறாங்க. நிறைய பேருக்கு இது மூலமாக கிடைக்க போகுது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஏற்கனவே தமிழ்நாட்டில் 2 கோடிக்கும் அதிகமான ரேஷன் அட்டைகள் உள்ளன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் 2 கோடிக்கு மேலே ரேஷன் கார்டு இருக்கு. அவற்றில் சரிபாதி ரேஷன் கார்டுகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்பட்டு வருகிறது. குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களில் 1 கோடி பேர் பயனாளியாக இல்லை. அதாவது கிட்டத்தட்ட 1 கோடிக்கு பக்கமாக ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் 1 கோடிக்கு மேலே ரேஷன் கார்டு இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே எலிஜிபிலிட்டி அடிப்படையில் மறுபடியும் விண்ணப்பிக்க போகிறாங்க. இது தவிர கடந்த 3 ஆண்டுகளில் பலர் குடும்ப அட்டை புதிதாக வாங்கியிருக்கிறார்கள். அவர்களும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பார்கள். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தது கிட்டத்தட்ட 2.25 கோடி ரேஷன் கார்டு. இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரேஷன் கார்டு வந்துருச்சு அப்படின்னா அவங்களும் இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணுவாங்க. இன்னும் எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாயிட்டே போகும். அந்த வகையில் பார்க்கும்போது சுமார் 70 லட்சம் முதல் 1 கோடி பேர் வரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக இணைவதற்கு விண்ணப்பிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் விண்ணப்பித்த அனைவருக்கும் உறுதியாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. அதாவது கிட்டத்தட்ட 70 லட்சத்திலிருந்து 1 கோடி பேர் மறுபடியும் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க போகிறாங்க. ஆனால் விண்ணப்பித்த எல்லாருக்குமே இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. ஏன் அப்படின்னா, இதில் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த இதுக்கு கீழே நீங்கள் இருக்கணும். கேட்டகரின்னு எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் மாற்றி சொல்லிட்டேன், கேட்டகரின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். சப்போஸ் அதில் அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 4 சக்கர வாகனம் இருக்கக்கூடாது, நன்சை புன்சை நிலம் 10 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடாது, அதே மாதிரி குடும்பத்தில் வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழ் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகும். இல்லை ரொம்பவே ஏழ்மையான நிலை அப்படிங்கிற சமயத்தில் மட்டும்தான் உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். அதனால் 1,70 லட்சத்துலேருந்து 1 கோடி பேர் வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சாலும் அதில் எலிஜிபிலிட்டி பார்த்து தான் உங்களுக்கு தருவாங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அரசு அதிகாரிகளின் விண்ணப்பதாரரின் ஆவணங்களில் உண்மைத்தன்மை, இருப்பிடம், வருமானம், சொந்த நிலம் இருப்பு ஆகிய காரணிகளை நேரடியாக ஆய்வு செய்து அதன் அடிப்படையிலேயே விண்ணப்பங்கள் ஏற்பதும் நிராகரிப்பதும் முடிவெடுக்கப்படும். அதனால் சரிபாதி விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படவே அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி காரு, சொந்த நிலம், இந்த மாதிரி நிறைய பார்ப்பாங்க. அதை எல்லாமே பார்த்து இவங்க ஏழ்மையில் இருக்காங்க அப்படிங்கிற சமயத்தில் தான் இது கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் இது கிடைக்கும். ஸோ அதில் பாதி பேர் வந்து குறைஞ்சிருவாங்க, மீதி பேருக்கு தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் விண்ணப்பிப்போரின் எண்ணிக்கை 1 கோடியை எட்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் இத்தனை விண்ணப்பங்களையும் ஆய்வு செய்து தகுதியான பயனாளிகளை இறுதி செய்வதற்கு அரசுக்கு நீண்ட காலம் தேவைப்படும். அதனால் உடனடியாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு மிக குறைவு. அதாவது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 4-5 கட்டமாக நடந்துச்சு. 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி விண்ணப்பம் கொடுப்பாங்க. அதில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அப்ளை பண்ணதுலேருந்து ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போது பல்காக நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு முழுமைக்கு 9,000 இடங்களில் வந்து விண்ணப்பிக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஏகப்பட்ட பேர், அதாவது லட்சக்கணக்கான, ஏன் கோடி கூட வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அத்தனை பேர் விண்ணப்பிக்கும் போது அத்தனை விண்ணப்பங்களையும் சரிபார்த்து உங்களுக்கு வந்து ஓகே உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எலிஜிபிலிட்டி பார்த்து கொடுக்கறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். ஸோ அப்ளை பண்ண ஒரு 1 month 2 monthல வந்துடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது. அதையும் மெயினாக சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இப்போ மெயினாக என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, நீங்கள் ரொம்பவே ஏழ்மையாக இருக்கீங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வேணும் அப்படின்னா ஜூன் 4ஆம் தேதி மகளிர் உரிமை தொகைக்கு கிட்டத்தட்ட தமிழகம் முழுமைக்கு 9,000 இடங்களில் முகாம்கள் நடக்க போகுது. அங்கே வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் மெயின் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, ஏழ்மை கேட்டகரி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போகும்போது உங்களுக்கான ப்ரூஃப் எல்லாமே கொண்டு போயிருங்க. உங்கள் ஃபேமிலியில் கூட்டு குடும்பமாக இருக்கீங்க அப்படிங்கிற சமயத்தில் ஆல்ரெடி யாராவது ஒருத்தவங்க வாங்கிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் ஃபேமிலியில் இதுக்கு முன்னாடி யாருமே மகளிர் உரிமை தொகை வாங்கியிருக்கக்கூடாது, அப்படின்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை கூட்டு குடும்பமாக இருந்தீங்கன்னா கிடைக்காது. அதே மாதிரி ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அந்த அப்ளை பண்ணுறதுல கேட்டகரி அவங்க மெயினாக பார்ப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ அப்ளை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது, நான் வந்து ஏழ்மை நிலையில் தான் இருக்கேன் அப்படின்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஒரு 1 month 2 month வெரிஃபிகேஷன் போனாலும் ஒரு 4வது மாதத்துக்குள்ளே உங்களுக்கான மகளிர் உரிமை தொகை வந்து கிடைச்சிரும். ஸோ இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க ரொம்பவே கஷ்டப்படுற நிலமையில தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து கிடைக்கல, நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம் ஆனாலும் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்க யாராவது ரிஜெக்ட் ஆகிருந்தாலும் மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு மறுபடியும் கிடைக்க வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸோ உடனுக்குடனே தெரிஞ்சிருக்கு. நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.